ஸோ ஹாய் டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா ஐ வாண்ட் யூவோட ஃபைனல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு பார்ட் இருக்குது ஃபைனல் பார்ட் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஃபைனல், சரியா? லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம இந்த பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம போன பார்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் போன எபிசோட் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் புரியும். இந்த பார்ட்டில் நான் ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், தாராவுக்கு வந்து மித்தவங்க பேசினதை வச்சு தான் ஒயன் கெட்டவளாக தெரிஞ்சிருப்பாளே தவிர அவளோட பாஸ்பெக்டிவ்ல அவள் நல்லவ தான். பட் இருந்தாலும் சுற்றி இருக்க எல்லாரும் ஒயனை கெட்டவளாக பார்க்க அந்த வைப் வந்து நம்ம தாராவையும் அஃபெக்ட் பண்ணி அவளும் ஒயனை தப்பானவளாகவே பார்த்துருப்பான். ஸோ தானா வந்துட்டு எப்படி கெட்டவளா பார்த்துருப்பானா, ஒயனோட அம்மா தான் தனக்கும் அம்மா, அவங்க இறந்ததுக்கு காரணம் ஒயன் தான் நினைச்சிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இதை சூகோ கிட்ட சொல்ல சூகோ சொல்லி புரிய வைப்பாரு, நீ பண்ணது தப்பு தானே, ஸோ மித்தவங்க பண்றாங்க நீ பண்ணிக்க கூடாது, உன்னோட அக்கா தானே அவங்க, நீ எப்படி ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு தாரா வந்துட்டு சூகோ நான் பண்ணது தப்பா சூகோ அப்படி சொல்லி கேட்டிருப்பா. சரிவா நம்ம அக்கா கிட்ட போய் சாரி கேட்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாரு. போற வழியில சாக்லேட் மில்க் ஷேக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி கொடு, அக்காவுக்கு சாக்லேட் மில்க் ஷேக் எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பா. சரி வா நான் வாங்கி கொடுத்தேன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. அங்கே பார்த்தா நம்ம ஜிம்மின் வந்து ஒயனை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரு. ஸோ அந்த அப்புறம் தாரா வந்திருப்பாள். தாரா வந்து வேகமாக ஒயனை ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ ஹக் பண்ணிட்டான், சாரி அக்கா அப்படி சொல்லியிருப்பாளா. ஜிம்மின் வேகமாக ஓடி வந்து தாராவையும் ஒயனையும் பிரித்து விட்டுட்டு, இங்கே பாருமா 5 feet தள்ளி நின்று பேசுகிறேன், ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறாள் வச்சுக்காது அப்படிங்க நம்ம தாரா சொல்கிறேன். டே மாமா எதுக்கே அக்காவையும் என்னையும் பிரிக்கிறடா மாமா அப்படி சொல்லி கேட்குறாளா. ஸோ ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல, என்ன மாமான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பக்கம் திரும்ப ஒயன் வந்துட்டு எங்கள் கண்ட்ரிலாம் வந்துட்டு அக்கா ஹஸ்பண்டை மாமான் தான் கூப்பிடுவாங்க, அதனால தான் கூப்பிட்றாங்க. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்புகிறான் தாரா பக்கம். ஸோ தாரா திரும்ப ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ ஜிம்மின் சொல்கிறான், ஏன் தள்ளிப்போம், என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்குது அப்படிங்கிறான். ஸோ நம்ம தாரா வேகமாக வந்து ஒயனோட ஸ்டொமக்கில் காதை வச்சு கேட்குறா. ஸோ இதில் வந்து நம்ம எபிசோட்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ ஒயனுடைய ஸ்டொமக்கில் வந்து ஹெட்டை வச்சு பேசுகிறான், சீக்கிரம் வெளியே வந்துட்டு பாரு உனக்கு கொஸ்டின் சித்தி மில்க் ஷேக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்போதைக்கு நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன் அப்புறம் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்க. ஒயன் வந்து தாராவோட காதை பிடிச்சி திரும்பி எழுப்புறான். ஹே நிறுத்து, நீ இங்கே வந்த பிறகு நான் ப்ரெக்னென்ட்னே தெரியும், அதுக்கு முன்னாடியே பேபி கொஸ்டின் வாங்கிட்டு வரேன், பேபி கிட்ட போய் சொல்றியா தாரா அப்படிங்க. சாரிக்கா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்க. ஒயன் சொல்கிறேன், யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது ஓகேவா, உண்மையை மாதிரி பேசுகிறோம் அப்படிங்க. தாரா ஓகேங்கிறா. ஸோ ஒயன் கேட்குறான், சரி நீ பண்ணது தப்பு நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேங்க போது நான் சூகோ கிட்ட எல்லாம் சொன்னா சூகோ புரிய வச்சாரு. ஸோ எனக்கு அம்மா ஒன்றும் நீ கெட்டவன் சொல்லி கொடுக்கூடாது, அப்பா ஒன்றும் கெட்டவன் சொல்லி கொடுக்கூடாது, தாத்தா பாட்டி யாருமே எனக்கு நீ கெட்டவன் சொல்லி கொடுக்கல எனக்கா. ஸோ ஸோ எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்களால தான் நான் மிஸ் கைட் ஆகிட்டேன். ஸோ அவங்க என்னை கைட் பண்ணது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறேன். யாருங்க, நம்ம வீட்டில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, உன்னால தான் நம்ம அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. சப்போஸ் அவங்களும் இருந்திருந்தாங்கன்னா என்னை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. யார் அவங்க அப்படிங்க. சரி நான் காட்டுறேன், நம்ம இந்தியா போகலாம், அப்பா கிட்ட போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும், அவங்க 2 பேரும் கிராண்ட்பா கிராண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கக்கா போகலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் இந்தியா கூப்பிட்டு போகிறான். ஸோ இந்தியா போனால் வந்துட்டு இந்தியாவும் போகிறோம். ஸோ ஃபியூ டேஸ் லேட்டர் ஓகேவா, இப்போ இந்தியா போயாச்சு. ஸோ ஒயனோட வீட்டையும் ரீச் பண்ணியாச்சு. ஒயனோட வீடை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பசங்க பாய்ஸ் எல்லாம் வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பெரிய வீடு, லக்ஸரியான வீடு, வீட்டுக்கு முன்னாடி அத்தனை காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜிமினா ஒயன் பக்கம் திரும்பி, என்னடி நீ பிரின்சஸ் மாதிரி வந்திருப்ப போல அப்படிங்க நம்ம தரா சொல்கிறா. இல்லை நான் தான் பிரின்சஸ் மாதிரி வாழ்ந்தேன், அவள் வளரவே இல்லை, ஏன்னா அவள் எப்பவுமே ஹாஸ்டல்னு சொல்லி ஹாஸ்டல்லே தான் படித்தா. ஏன்னா இங்கே இருக்கும் போதெல்லாம் அப்பா இல்லை நான் தெரியாமல் ஹர்ட் பண்ணிடுவோம், ரொம்ப ஹர்ட் ஆகலாம். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என் அக்கா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போய் சேர்த்துட்டாங்க மாமா. மோஸ்ட்லி அவள் என் ஹர்ட் குடிமே அதிகமாக இருக்க மாட்டான் மாமா, எனக்கு இப்போ நினச்சா கூட அழுது வருது தெரியுமா மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாரா ஒரு மாதிரி சொல்கிறா. ஸோ சூகம் கூட வந்திருப்பாரு. சூகம் வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை விடு தாரா அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஜிம்மின் என்ன சுகு எனக்கு சகலையாக வர போகிறீங்க போல அப்படிங்க. சுகுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா சகலை மீன்ஸ் வாட் யூ மீன் அப்படிங்க. சகலைன்னா வந்துட்டு அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள சகலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம சூகா சொல்கிறேன், ஆமாம் எனக்கு வந்து தாராவை பிடிச்சிருக்கு, அவளோட க்யூட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து தாராவுக்கு வந்து
தாரா பொண்ணு கேட்கலாம் தான் வந்திருக்கேன், அவங்க அப்பா கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஸோ அவர் எனக்கு கொடுத்தா நான் அவருடைய அனுமதியோட கூட்டிகிட்டு போவேன், இல்லை அவர் அனுமதிக்கலைன்னா தூக்கிட்டு போவேன் அப்படிங்கிறாரா. ஸோ நம்ம வாயில் இருந்துட்டு ஓஹோ அப்படியா சுகம், என் தங்கச்சி இங்கேருந்து தூக்கிட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா, நீங்கள் நல்லவருன்னு தெரிஞ்சால் நானே என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கேட்க்கு முன்னாடி நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லாரும் உள்ளே என்டராங்க. ஸோ அங்கே தான் ஷிவோட அப்பா அம்மா, வாயனோட அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. பிகாஸ் என்ன தாரா வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. ஸோ நம்ம ஷிவோ வந்துட்டு அப்பா நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாருமே அங்கே தான் கேதர் ஆகிருப்பாங்க. ஸோ ஆல் ஓவர் வாயனோட ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் கேதர் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்க உள்ளே போனோன்னே வந்துட்டு போயிட்டு நம்ம தாரா போய் அவங்க அம்மா பண்ணிட்டான். சாரிம்மா, நீ நிறையா டைம் சொல்லியிருக்கா அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவ சொல்லிட்டு புரிஞ்சுக்காதது என் தப்பு, நான் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் எல்லாம். நெக்ஸ்ட் டைம்லேயும் சாரிம்மா, உன்னையும் ஹர்ட் பண்ணியிருக்கேன், நீ அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு, நெக்ஸ்ட் டைம்லேயும் சாரி அப்படிங்க. ஸோ வந்துட்டு நம்ம வாயனோட அப்பா திட்டார், என்ன உங்கள் அக்கா உன்னை திட்டினாலா, அந்த பயத்தில் தான் வந்து உங்கள் அம்மா கிட்ட சாரி கேட்குறியா அப்படிங்க. டாடி புரியாமல் பேசாதீங்க, அக்கா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கா மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, அவளால் தானே இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லை, அவள் இறந்துட்டா அப்படிங்க. அவங்களுக்காச்சும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அக்காவுக்கு அதுதான். அம்மா யோசிச்சு பாருங்க, அம்மா இல்லாமல் ஒரு வயசுலேருந்து அவள் வளர்ந்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்பா அப்போதான் ரியலைஸ் பண்ணுறாரு, இத்தனை நாள் நம்ம கொடுக்க வேண்டிய பாசத்தை கொடுக்காம விட்டுட்டோம், நம்ம பொண்ணை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா சொல்லி இப்படி சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம என்னோட அப்பா ரியலைஸ் பண்ணிக்கிறாரு, ஓகே நம்ம கொடுக்க வேண்டிய பஸ்தை நம்ம பொண்ணுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து தலையை குனிஞ்சு நிற்கிறாரு. தாரா போயிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு. அதாவது வாயனோட அப்பா தானே தாராப்பா அப்பா. ஸோ அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு, அப்பா தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது, பெரியவங்களோ சின்னவங்களோ தப்பு யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க, ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலப்பா, இருந்தாலும் நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தானே சாரி கேட்கணும், ஸோ நீங்கள் தான் சாரி கேட்கணும், நான் அக்கா கிட்ட சாரி கேட்டுட்டா, அவன் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தாரா ஒர்க் பண்ணியிருப்பார் அவங்க அப்பா. ஸோ வந்துட்டு அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிட்டு வாயின் பக்கம் திரும்பி வாயின் கிட்ட போகிறாரு. ஸோ வாயின் கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம்லேயும் சாரிடா, நான் வேணும்னு பணம் கிடையாது, நான் கொடுக்க வேண்டிய பாசத்தை உனக்கு சரியாக கொடுக்கல அப்படிங்க. வாயின் வந்துட்டு பாசமும் கோவமும்ப்பா, என்னோட இதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, என்ன நீங்கள் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க, என்ன இதுவரையும் நீங்கள் திட்டிருக்கீங்க, கோவப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, ஆனால் எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுத்தது கிடையாது, என்னை விட்டு கொடுத்ததுனா அது வெட்டிங்கில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு இப்போ தான் எனக்கு தெரியுது வாயன், நான் நெக்ஸ்ட் டைம்லேயும் சாரி வாயன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்க. வாயனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ரெண்டு பசங்க அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாங்க, சன் அண்ட் லீ. ஸோ வந்து அப்போ தான் வாயனோட அம்மா அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, சரி ஒன்று சன், இன்னொன்று யாரது அந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்க, ஸோ வந்துட்டு அம்மா அது லீ, அதுவும் என்னோட பையன் தான், ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வைன் அப்படிங்க. ஸோ வந்து அதாவது வாயனோட அம்மா யோசிக்கிறாங்க, நீயும் ஐடென்டிக்கல் ட்வைன் தான், உனக்கு வந்திருக்க குழந்தை ஐடென்டிக்கல் ட்வைன் தானே வாயன் அப்படின்னு கேட்க, வாயனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ என்ன அப்படிங்க வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, உனக்கு முன்னாடி உனக்கு ஒரு சிஸ்டர் அக்கா பிறந்திருந்தாங்க, அவங்க வந்து இறந்தே பிறந்ததுனால அவங்கள வந்து எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் ஒரு மெய்டு இருக்காங்களே, அவங்க தான் வந்து சொன்னாங்க அவங்கக்கிட்ட தான் அந்த குழந்தை இருந்தது, அந்த குழந்தை அழுகவே இல்லை, ஸோ இறந்துடுச்சுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட தான் கொடுத்தோம் நாங்கள், பாட்டிக்கிட்ட வேணால் கேட்டுப்பாடுறா அப்படிங்க. பாட்டி வந்துட்டு ஆமாடா, உனக்கு முன்னாடி ஒரு அக்கா பிறந்திருந்தா, ஸோ ஐடென்டிக்கல் ட்வின், ஸோ வயன் உனக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் அக்கா பிறந்திருந்தா, ஸோ வந்துட்டு அந்த மேட்கிட்ட கொடுத்தோம், ஸோ ஏன்னா பிறந்த குழந்தை உடனே அழலை, ஸோ அதனால் இந்த குழந்தைய பொத்திச்சிட்டு சொல்லி கொடுத்தோம் அந்த குழந்தைய அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வயன் வந்து ஏன் இத்தனை எனக்கு ஒரு ஐடென்டிக்கல் அக்கா இருக்கான்னு சொல்லவே இல்லை அப்படிங்க. ஆக்சுவலி ட்வின்ஸ் ஐடென்டிக்கல் ட்வின் கிடையாது, ஓகேவா. ஸோ அக்கா இருக்கான்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஸோ வந்துட்டு அவளை பற்றி எதுக்கு சொல்லணும்னு தான் நாங்கள் சொன்னோம், ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஸோ அப்போ இந்த குழந்தை எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட சித்திக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு புரியல அப்படின்னு அவள் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க, இது வந்து ஜிமினோட குழந்தை கிடையாது, ஜிமினோட கிரஷோட பரவாயில்ல அப்படி இப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொல்கிறா. ஓகேன்னு சொல்லி சொல்ல போயிருக்கேன் அப்படிங்க. ஸோ அக்கா உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, உங்களால் தான்
அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க யாரும் காட்டுற வாங்கக்கான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் ஒருத்தவங்க அந்த மேட் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு நமக்கு காட்டுற தர முடியாது அப்படின்னு போயிட்டு கேட்குறான் தங்கச்சிக்கிட்ட ரொம்ப கெட்டவளா காட்டிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வயலை பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சிவார் அது இப்படி கேட்டோன்னா வயலோட பாட்டி வந்துட்டு இவகிட்டதான் உன்னோட ஐடென்டிக்கல் ட்வின் அக்காவை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்துட்டு எனக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே பிகாஸ் என்ன பண்றாங்க வந்துட்டு ஃபைல தூக்கி அந்த ஆன்ட்டியோட மூஞ்சிலே விட்டுட்டாங்க அதாவது மெயினோட மூஞ்சிலேயே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லி நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சோடனே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியாம உன்னை தள்ளி விட்டுட்டு அப்பா அப்புறம் எனக்கு தெரிஞ்சுட்டு எப்படி என்னோட இன்னொரு சிஸ்டர் பக்கத்துல போச்சிருக்கீங்க நல்ல வேலை உயிர் கொலைச்சிட்டா சித்தப்பால நம்பிட்டு இருக்காங்க உயிரோட இருக்காங்க சந்தோஷமா இருக்குமே எல்லாருமே சிவ பக்கம் திரும்புறாங்க சிவா ஃபேஸ் பண்ணா சிவா அந்த ஃபைல தூக்கி விட்டு இருந்திருப்பான் ஸோ அந்த சன் மூட முடியாம அந்த ஃபைல வந்துட்டு அத்தனை டீட்டெயில்ஸும் இருக்கும் சிவ இப்படி சொன்னா திரும்ப கிட்ட கேட்கிறாரு நல்லா இருக்கேன் இன்னொரு பொண்ணு யாரா அது சொல்லி கேட்க வெயிட் அங்கிள் நான் பேசுறேன் பேசி முடிச்சுட்டு வந்து மித்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மேட்டு செய்வான கூப்பிட்டு போறாங்க சரி என்னோட சிஸ்டர்ஸ் ஹர்ட் ஆயிட்டாங்க எதுக்கு ஏன்னு சொல்லுங்க வேணா அங்கிள் சாக்லேட் இருந்தா அப்படின்னு சொல்லி சாக்லேட் வேணாம் அப்படின்னு சிரிச்சுட்டு பழைக்க மாதிரி பேசுறா என்ன சொல்றாங்க சென்னை என்கிட்டே கொடுத்துட்டு போனாலே சென்னை கூப்பிட்டு போய் சொல்றேன்னா வந்து ஸோ என்னோட அம்மா சைல்ட் ஃப்ரெண்ட் எனக்கு அவளோட அப்பா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு ஒரு பயமா தான் வந்துட்டு சன்னை ஹர்ட் ஆகும்போது நல்லா பார்க்க ஸ்டார்ட் பண்ணாரு அப்பதான் வந்து எங்க அப்பா அவருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ எங்க அப்பா தப்பு பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு ஸோ வெளியில ஒரு பிஸ்னஸ் பண்ணி எங்க அம்மா எங்க பெரிய விஷயம் என்னோட அப்பா கிட்ட போய் கேட்டாங்க ஸோ என்னோட அப்பா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு கோசினா அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாரு தப்பும் சரியோ எனக்கும் சும்மாச்சும் உங்க அப்பா எங்க அப்பாவை காப்பாத்திருக்கணும் ஸோ காப்பாத்தல ஸோ அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தை என்னோட அம்மா படணும்னு நினைச்சேன் அதனால அவளுக்கு பிறந்த அவளை வந்து அவ்வளோ பார்க்கல சொல்லி அப்பா உயிரோட இல்லைன்னு நான் சொன்னேன் அதையும் நோட்டீஸ் பண்ணேன் அதை நம்பி அவங்க பார்த்துட்டு அந்த குழந்தைங்க கொடுத்து ட்ரெஸ் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வீடு போட்டு வந்தாரு எங்கேயோ இருக்கட்டும் கொள்ள வேணாம் அதே எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை யாரும் வெளியே வரவே இல்லை அதை நான் அப்பவே வீடு ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ வந்து சுகா விட்டுட்டு போறாரு வீசிங் ப்ராப்ளம் வர மாதிரி டேப்லெட்ஸ் தண்ணியில போட்டு கொடுத்தா அதனால தான் அவங்க விட்டுட்டு போறாரு அவ பொண்ணான எவ்வளவு கஷ்டப்படணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் வந்து ப்ரொடெஸ்ட் அதாவது தாரா வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் யாரும் உங்ககிட்ட பேசலாம் நானும் பேசாம ரொம்ப ஹர்ட் ஆகுது சாரி நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கீங்கன்னு திரும்ப கேட்கும்போது ஃபுல்லாக சொல்லிட்டாங்க இதுதான் காரணம் அவன் மட்டும் இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றா அவளோட வளர்ந்தா இவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன் அதுக்கும் நான் வீட்டில் ஒர்க்கராக தான் இருக்கேன் அவள் ராணியாக இருக்காங்க வீட்டுக்கு அதனால எனக்கு பிடிக்கல ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னு தான் அவன் போகணும்னு நினைச்சேன் ஆனால் சாகணும்னு நினைக்கல அவள் கஷ்டப்படணும்னு தான் நினைச்சேன் கடைசியில் பார்த்தா இறந்துட்டாமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கான கஷ்டத்தை எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அவள் செத்தோன்னு ஸோ மைண்ட் ஹர்ட் ஆகணும்னு நினைச்சேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவங்ககிட்ட இருக்காரு சொல்ல ஆரம்பிச்சேன் பாதியிலே நிறுத்தணும்ல அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு நான் ப்ரமோட் பண்ணிட்டேன் ஈஸியாக நான் நம்பிட்டா அதனால அவளுக்கு சொல்லி கொடுத்து அடக்கப்பட்ட கம்பெனி ஹால் வந்து போயிருப்பாரு ஸோ தாரா வந்து கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சு அங்கே போய் பார்த்தா அவங்க எல்லாம் தாரா திட்டிட்டு வெளியே வந்து சூவை பிடிச்சி என்னோட அக்கா உயிரோட இருக்காரு சூவை பிடிச்சி வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பின்ன தான் போட்டு வந்தேன் உள்ள போயிட்டு ஸோ நம்ம ஷூ என்ன பண்ணா வேகமாக வந்து நிலாவோட கைத்து பிடிச்சி குடிப்பாங்க இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அதாவது சிஸ்டர் மயனோட இன்னொருக்கு வந்து ஒரு மாதிரி கூட பண்ண பொண்ணு இவரை தான் நீ குப்பை தொட்டியில் போட்டு வந்திருக்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷாக் பிகாஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஃபனே சொல்லியிருக்கேன் அப்படி இதெல்லாம் ஆர்ஃபன் தான் பட் இருந்தாலும் மயன் கூடவே பிறந்த பொண்ணு அவளை டஸ்ட்பின்ல போட்டிருப்பான் அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கணும்னு நினைச்சு முதல் குழந்தைய கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டிருப்பான் பட் இருந்தாலும் முடியல வந்துட்டு அந்த குழந்தை தான் இதுன்னு எல்லாருக்குமே ஷாக் மயனோட முதல் வேகமா வந்து நிலாவா பண்ணிட்டு எனக்கு
சொன்னா அப்படின்னு நிலாக்கெல்லாம் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து யாரும் இல்லைன்னு நினைச்சு அழுது முதல் முறையா தனக்கோசம் ஒரு ஃபேமிலிக்கு தன்னோட அப்பா அம்மா தங்கச்சி 2 பேரும் அண்ணா ஒரு ஃபேமிலி ஹாப்பியா காதலிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்குற டெவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ ஹக்க பிரேக் பண்ணிடுறாங்க வயனோட அம்மா வந்து நிலாவை. ஸோ டெவன் தன்னோட பக்கம் திரும்பி உனக்கு ஒரு ஃபேமிலி கொடுக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணி நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன கொஞ்ச நாள்ல உன்னோட ஃபேமிலி உனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட லவ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இது சொல்றது தேவங்க பத்தி சுத்தி யாரும் இல்லைன்னு நினைச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். வயனோட அப்பா வந்துட்டு டே அது ஏன் பொண்ணோட அப்படிங்கிற மாதிரி கையை தட்டி விட்டுட்டு நீலாம் வந்துட்டு நான் ஹர்ட் பண்ணிருக்கேன். ஸோ உன்னை இன்டெரக்டா ஏதாச்சும் ஹர்ட் பண்ணலாம் சாரி அப்பாவை மன்னிச்சிடறா, அப்பாவுக்கு தெரியாது, நீ பிறந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும், சரி நீ பிறந்துட்டனால நீ இறந்துட்டேன்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க போ அப்படின்னு கூட இருந்தா சாரிடா பண்ணிருக்கூடாது ஒன்னையும் ஹர்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வயனுக்கு கால் பண்ணி சேர்த்து ஆஸ் பண்ணிக்கிறாரு. மாறி மாறி கால் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு கேட்பாரு. ஸோ வந்துட்டு பிரேக் பண்ணோன்னா அவங்க அப்பா வந்து 2 பேரோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண தாரா பக்கத்துல வந்துட்டு எனக்கு நல்ல லிட்டில் பிரின்சஸ் அப்படி சொல்ல கேட்ட சொன்னோன்னா தாரா ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. தாரா போய் நிலா வாஷ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அக்கா, நீ அக்காவோ இல்லையோ எனக்கு தெரியல. இல்ல அக்காவா இல்லையோ இதுக்கு முன்னாடி அப்பவே நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து திருந்திருப்போமோ என்னமோ எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். உனக்கு சங்கச்சியா நானே இருக்கேன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் இருந்தா அப்புறம் எங்க கேமரா சொல்ல அவங்களோட ஸ்டாஃப்ஸ்லாம் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல்ல அவங்க கேபின்ல இருக்கு. ஆக்சுவலி வயனே எனக்கு சிஸ்டருங்கிறது கால் பண்ணா சடனா எடுத்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஃபேமிலி அப்படி கேட்டது ஏன் மட்டும் நம்ம அதாவது ஆரம் கேட்காரு ஏன் காணுங்கிறது இப்பதான் ஏன்னா இதை பத்தி விசாரிச்சு சின்ன வயசுல ஏன் விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல எனக்கு வந்து வயன் இதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது. ஆசைங்கிறத கண்டிப்பா வயனை ஏன் பாயிண்ட் அவுட் பண்றாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அப்படி பாயிண்ட் அவுட் பண்றது அப்பதான் என்னோட ஜிமினோட வீட்டுக்கு இப்படி விட்டதாகவும் எல்லா விஷயமும் தெரிஞ்சது. அதுவும் இங்க வந்து பார்க்கும்போது ஒரு டைரி கூட ஒரு பர்சன் என்ன பார்த்தாங்க. அந்த பர்சன் தான் ஃபர்ஸ்ட் படிக்க கூடாது படிச்சுட்டு வயனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு அந்த டைரியை படிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த டைரியை எடுத்து படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்றாரு. அப்படிங்கிற மாதிரி ஷோ கிட்ட வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து இந்த வேர்ல்டு போயிட்டு லிவிங் இருக்காரு. ஸோ வந்து 2 பர்சன் ஆரம்பி சொல்றாரு 3 குட் நியூஸ் இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அப்பா கிட்ட கேட்கா. ஸ்ரீமர் யாருன்னா வந்து இப்ப வந்து ஸ்ரீ எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெயஸ்ரீ 3 பொண்ணு விஷயத்துலயும் ஒரு குட் நியூஸ் இருக்கு அதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கொண்டு போய் முன்னாடி நிக்க வச்சு சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நிலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க. ஸோ வந்து வயனோட அப்பா வந்து நிலாவை பார்க்குறாரு. நிலாவை பார்த்துட்டு சொல்றாரு இத்தனை வருஷம் என் பொண்ணை வளர்க்க கிடையாது. ஸோ என் பொண்ணு அவளுக்கு பிடிச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ வந்து நம்ம டேவனும் வந்து நிலா பக்கம் திரும்புறாரு. இந்த மாதிரி ரொம்ப திரும்பி என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து அவருடைய கண்ணுல கண்ணீர் வெளியே வந்து நான் வந்து என்னோட சாரி இத்தனை வருஷமா நான் வளர்க்கல ஹெட்டிங் வந்து சாரி அதான் வந்து ஹெண்டிங் சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். அதனால கண்ணை கண்ணிட்டு டேவனை பார்த்து தலையாட்டு கொடுக்கும் பாடியும் ஹாப்பி. ஸோ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பிடிக்காம போச்சு தெரியல. தாரா அம்மாக்கு இப்படி ஆகும் எனக்கு பிறக்கும்பொழுது தெரியுமா நீங்க தெரிஞ்சிருந்தா தாரா ரொம்ப பிடிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் போதும் நினைக்கிறேன். என் தம்பி டேவ் நீங்க வந்து சொன்ன மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் வேலைக்கு வந்து பண்ணதான் சொல்ல தெரியும். நீங்க தான் எங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. இப்போ உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்க அவர் வந்து சாரி சொல்லி எழுதி வயனோட அம்மா திரும்பி பார்த்தாரு. வயனோட அம்மா வந்து சூப்பாவை பத்தி சொல்றாங்க. 2 பொண்ணு யாரை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் தைரியமா கட்டிக்கோன்னு சொல்லிடுவேன். இவ கொஞ்சம் கிராக்கு பார்த்து அப்படிங்கிறாங்க செட் அப்படிங்கிற மாதிரி தாரா டோட்டலா அப்செட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டெக்கியா இல்லையா அவளுடைய அம்மா இருந்துட்டு அதனால எனக்கும் தெரியல ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய மாத்தி குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. தாரா வந்து எனக்கும் டவுட்டா தான் இருக்கு அப்படிங்கிறது. பிகாஸ் ஏன்னா வந்து வயனோட அம்மா வந்து
வயனோட அப்பா உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தாரா கேட்குறா, என்னப்பா திடீர்னு நீ அம்மா மேலே பேசுற அப்படிங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்க அம்மா தான் எனக்கு சோறு போடணும், சோறு போடலாம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு அவங்க அப்பா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இப்போ குழந்தை இல்லையா, சரி என்னை எங்கிருந்து எடுத்து வந்தீங்க அங்கேயே கொண்டு போய் விட்டுடுங்க, என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை கூட்டிட்டு போவாங்க. அப்படி பேசாத, அவங்க விளையாட்டுக்கு பேசுறாங்கன்னு தெரியுது, இப்படி பேசினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது அப்படின்னு தாரா வந்து சூவை கண்ட்ரோல் பண்றது அவங்க அம்மா பாக்குறாங்க. என்னைக்குமே சூவோட தாரா சைலண்ட் ஆகிறாங்க. வந்து அவ சந்தோஷமா நீ என் பொண்ணு ரொம்ப கண்ட்ரோல் கரெக்டா பாத்துக்கிட்டாங்க, அதுல ஒரு பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட நான் சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. ஸோ இந்த லவ்வுக்கும் பாசிட்டிவ் கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் அவங்க அப்பா கேட்கிறாரு, 3 பொண்ணுன்னு சொன்னீங்க, 2 பொண்ணு வந்து லவ் பண்றாங்க, நெக்ஸ்ட் வயசு என்னோட பொண்ணு வந்து என்னோட சிஸ்டர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு 2 பசங்களும் இருக்கு, வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சொல்லி எழுதிருக்கா, போயிட்டு நம்ம வயன் வந்துட்டு அதான் அம்மா பக்கத்துல போய் அப்படிங்கிற வந்துட்டு அவங்க அம்மா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ ஆனால் என் லைஃப்ல எனக்கு விவரம் தெரிஞ்சனால வந்து அம்மா எனக்கு என்னடி வேணும் புரியுற மாதிரி சொல்றீ அப்படிங்கிறானும் சரி ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டு கேட்டாலும் எங்க அம்மா பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க. ஜிமின் சொல்றாரு, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, நீங்க பாட்டி தாத்தாக போறீங்கன்னு நினைக்கிறேன், அதான் வயன் சொல்லி ட்ரை பண்றான், சொல்ல முடியல, அதான் நானே சொல்லிட்டேன். வயனோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு, என்னடா சொல்றேன் நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டர்னு எழுதிருக்காங்க சொல்றாரு ஹெட்டிங்ல, ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டர் எழுதிருக்கு. படிக்க ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. பக்கம் செம்ம ஹாப்பி, எனக்கு கிராண்ட் சைல்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா ஸோ எனக்கு தேர்ட் கிராண்ட் சைல்ட் வராங்க ஸோ அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் ஏன்னா அவங்களும் வந்து கிராண்ட் சனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு 3வது ஒரு பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எந்த போயிட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் நட்டு அந்த டைரி எல்லாரும் அமைதியா இருக்கு. கடைசிக்கு டாடி மம்மி என்னை பாருங்க, சித்தப்பா சித்தி என்னை பாருங்க, பாட்டி தாத்தா என்ன பாருங்க, நினைக்கிறேன் தாரா எல்லாரும் பார்த்துக்கோங்க, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், 2 வருஷம் தாராக்கும் கல்யாணமும் அதே மாதிரி எனக்கும் கல்யாணம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சிவோட அப்பா வந்து காசு திரும்பி எவ்வளோ லவ் பண்ணிருக்கேன். ஸோ நான் இந்த சீனை ரொம்ப ரொம்ப யாருங்கிறத வந்து நிற்பாங்க அப்போ பாருங்க அப்படிங்கிற இதோட நிறுத்திட்டு இந்த பாட்டு இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபைனல் பார்ட் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். சொல்றதுக்கு வந்து மேரேஜ்னு சொல்லலாம், அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்ன சீட் படிச்சிருக்க படிக்கலாம்னு சொல்லுங்க ஓகேவா இருக்காரு. ஸோ இவர் படிச்சு முடிக்கவும் வயன் வீட்டுக்குள்ள என்டர் ஆகி நிற்கிறா. ஸோ இடியுடன் கூடிய மழை, ஸோ ஹெவி ரெயின் வெளியே இருக்கு, ஹெவி ரெயினா இருக்கா. ஸோ வயன் மழையில நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ ஜிமினா பக்கத்துல வந்து நிற்க, ஜிமினா வந்து அழுதுட்டு இருந்திருப்பாரு, ரூம்ல இருக்க சோஃபால தான் உட்காந்துருப்பாரா. ஸோ வந்து நம்ம வயன் வந்து நிற்கிறா ஜிமினா முன்னாடி. ஜிமினா சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தபடி வயனை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ வயன் வந்துட்டு ஐம் ஆல்சோ சாரி ஜிமினா அப்படிங்கிறா. ஸோ நம்ம ஜிம்மில் இருந்துட்டு சரி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜிமினா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறா. ஸோ நம்ம ஜிமினா என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஜிமினாவுடைய கையை எடுத்துகிட்டு போய் வயன் தன்னோட ஸ்டொமக் மேலே வச்சு ஃபீல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும் அப்படிங்க. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ வந்து வெளியே இருந்துச்சு வந்து பார்த்துட்டு இருக்கா எட்டி, இதே உனக்கு புரியலையா என்னமோ அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்துட்டு அம்மாட்டா இருடா ஜிமினா காத்துல விழுந்துரு போகுது அப்படிங்கிறா. ஸோ நம்ம வயன் சொல்றா வந்துட்டு ஜிமினா நீங்கள் அப்பா பார்க்க போறீங்க அப்படிங்கிறா. ஸோ ஜிமினா செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஸோ வயனோட லிப்ஸில் எழுதிச்சு கிஸ் பண்ணுறாரு. ஸோ வயனுக்கும் செம்ம ஹாப்பி. இவங்க 2 பேரும் இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ அப்போ டேங் வரானா. ஸோ ஜிமினாட்ட பேசலாம், என்ன பண்ண போகிறேன், எங்கோட வளர்ப்புறேன் வயனோட வளர்ப்புறேன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒழிஞ்சு நின்று பார்க்கறத பார்த்துட்டு இவரும் கூட போய் சேர்ந்து நின்றுக்கிட்டாரு. என்ன நடக்குது அப்படி சொல்லி உள்ள எட்டி பார்க்க இவங்க 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டவுங்க செம்ம ஹாப்பியாக இருக்கும், என்னாச்சு நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது இல்லை கையை பிடிச்சி நிறுத்திட்டு அமைதியாக நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து நம்ம டேங்கு நின்று பார்க்குறாரு. ஸோ ரியாலி நான் அப்பா பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வயனுடைய ஸ்டொமக் மேலே கை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டேங்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்க, வயனுடைய ஸ்டொமக் மேலே ஏன் கை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு. நம்ம நிலா வந்து தலையிலையும் அடிச்சுட்டு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அப்பா பார்க்க போறியான்னு கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு அப்படிங்க.
மைனஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றா. டேங்க்கு செம்ம ஹாப்பி, வேகமா உள்ள ஓடி போறான். இது ரெண்டும் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுது, பட் இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியல. நம்ம டைம் வேகமா உள்ள ஓடி போயிட்டு வயனை ஹக் பண்ணிக்கிறாரு. ஓ ஐம் ஹாப்பின்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சிட்டாரு வயனை. ஜிமினாக்கு ஒன்றும் புரியல இங்க என்ன நடக்குது, நம்ம சந்தோஷத்தோட டேமோட சந்தோஷம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நான் அங்கிள் ஆக போறேன், என்னோட தங்கச்சி ப்ரெக்னெண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டவும் சும்மா ஹாப்பியாக இருக்காரு. ஸோ இவங்களாம் ஹாப்பியாக இருக்கும்போது ஃபைன் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டு உள்ளே வரா. ஸோ வயன், நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இந்த ஃபேமிலி முன்னாடி வந்துடுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியாது, பிரியா சாரி ஜிம்னா என்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். ஸோ நம்ம வயன் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ இதோட இந்த பாட்டை நிறுத்திக்கலாம். பிடிச்ச சீன் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எந்த சீனாச்சும் ஹர்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் சாரி. இன்னும் ஒரு பாட்டிலே முடிஞ்சிடும்டா, ஓகேவா? பாருங்க, ஓகே பாய், டேக் கேர்.